இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்ட அந்த நபருடைய சந்ததிகள் தான் இஸ்ரவேல் வம்சத்தார். இப்போது இஸ்ரவேல் நாடு என்று ஒன்று இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். அந்த ஜனங்களை ஆண்டவர் அதிகமாய் நேசிப்பதற்கு காரணம், அவர்களுக்கு மற்ற ஜனங்களை விட அதிகமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் கொடுப்பதற்கு காரணம், நீ என் தாசன், நீ என் தாசன், நீ என் மகன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எத்தனையோ பாவம் செய்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவருக்கு விரோதமாக எவ்வளவோ பாவம் செய்தார்கள் அந்த வம்சத்தார். ஆனா குறிப்பிட்ட நாட்களிலே நல்ல தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள், நல்ல ராஜாக்கள் எழும்பினார்கள். தாவீதை போல, ஆமென், நல்ல ராஜாக்கள் எழும்பினார்கள். மோசேயை போல நல்ல தலைவர்கள் எழும்பினார்கள். யோசேப்பை போல, தானியேலை போல, ஏசாயாவை, எலிசாவை போல, எலியாவை போல அநேக தீர்க்கதரிசிகள் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நின்றார்கள். ஆமென். இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆண்டவருடைய வசனத்தை, ஆமென், பரிசுத்தமாய் மக்களுக்கு போதித்தார்கள். போதிக்கும் பொழுது அவர்கள் இந்த நியாய பிரமாணத்தை கடைபிடித்தபடியினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், மற்ற ஜனங்களை விட, ஆமென், மற்ற ஜனங்களை நான் பார்க்கும் பொழுது உன்னை என் தாசன் என்று சொல்லுகிறேன், உன்னை நான் என்னுடைய மகன் என்று சொல்லுகிறேன், இவைகளை நினை. அப்படி என்று ஒரு வார்த்தை அதில் இருக்கிறதா? இவைகளை நினை. அப்போ அதுக்கு முன்பதாக சில காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்க வேண்டும். எதற்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாராட்டுகிறார்? எதற்காக இவர்களை நான் மறப்பதில்லை என்று சொல்லுகிறார்? 44வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். போதும். 2வது வசனம், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே. திரும்ப திரும்ப என் மகனே, என் தாசனே, அன்போடு அழைக்கிறார். அதுல ஒரு பேர் இருக்கிறது பாருங்க, நமக்கு வாயில கொஞ்சம் நுழையிறது கஷ்டம். அது என்ன பேரு? யெஷூரனே. பேர் கொஞ்சம் இப்ப நிறைய பேர் பாக்குறாங்க, நல்லா இருக்க பேரு யெஷூரன். யெஷூரன் என்றால் என்ன பேர் தெரியுமா? நேர்மையானவன், என் அன்பிற்கு உரியவன், ஆமென், நீதியை செய்கிறவன், என் மகன். யெஷூரன் என்றால் நேர்மையானவன். உலக மற்ற ஜனங்களை எல்லாவரை விட இந்த இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறான், நீ நேர்மையானவன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யெஷூரனே, நேர்மையானவனே. நம்ம சொல்லு, ஆண்டவரே நான் இவ்வளவு பாவம் செய்த ஆண்டவரே, எவ்வளவு குற்றம் செஞ்சேன். ஆண்டவர் சொல்லுகிறார், யெஷூரனே, இவைகளை நினை, நான் உன்னை உருவாக்கினவர். ப்ராடக்ட் இஸ் மைன். நீ என்னுடைய ப்ராடக்ட், நான் உருவாக்கின ஆளு, வேற யாரும் குறை சொல்ல முடியாது. நல்ல கவனிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஹலோ, இனி அடி கிடைக்கும். சரி, நான் உன்னை உருவாக்கினவர். உன்னை நீ அழகா இல்லைன்னு சொல்லலாம், ஆமென், நீ உயரம் குறைவா இருக்கிறன்னு சொல்லலாம், நீ கற்பா இருக்கிறன்னு சொல்லலாம். நான் தான் உன்னை உருவாக்கினேன். அல்லேலூயா.
நான் தான் உன்னை உருவாக்கி, நீ என் மகன், நீ என் மகள். அடுத்ததாக வாசிப்போம், 4வது வசனத்தை வாசியுங்கள். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். என் பிள்ளைகள் நீர் காலின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார், செழிப்பாய் வளருவார்கள், பசுமையாய் வளருவார்கள். அவர்கள் என்னுடைய பிள்ளைகள். வறட்சியான காலத்திலும் வெயிலின் உஷ்ணமான காலத்திலும் அவர்களை நான் எங்கே நாட்டியிருக்கிறேன்? நீர்கால்களின் ஓரத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில். அப்படிதானே? எவ்வளவு செழிப்பான இடம். அல்லேலூயா. ஏதாவது பசி, பஞ்சம், வறுமை, பட்டினி உண்டா? ஒரு வாரமா சாப்பிடாம இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பதான் ஒரு பாக்கெட்டு பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயாவாம். சரி, எல்லாம் கவனிங்க. நீர்கால்களின் ஓரத்தில் இருக்கிற அல்லரி செடிகளை போல செழுமை. காற்று அடிக்கும் போது இந்த செடிகள் எல்லாம் அப்படி செழுமையா, இலைகள், அதனுடைய பூக்கள் எல்லாம், ஆமென், அதுல அசையும் போது அந்த தேசத்தினுடைய அந்த செழுமை அப்படியே தெரிகிறது. நீ நேர்மையானவன், நீ உண்மையுள்ளவன். நீ அழகா இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், உயரமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், நீ ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், உன்னை பலதும் சொல்லலாம், உன்னை பாடி ஷேமிங் பண்ணலாம். ப்ராடக்ட் இஸ் மைன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை நிறைய குறை சொல்லி இருக்கலாம் நிறைய பேர். ஆமென். நம்ம இப்படி இந்த உருவத்தில் இருக்கிறதுக்கு நம்ம காரணம் கிடையாது. அப்படித்தானே? அழகா இருக்கிறவன் பெருமையா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படித்தானே? சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கிறவன் அதுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தானே அழகா இருக்கிறதுக்கு? இல்லை. தாயின் கர்ப்பத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2வது வசனம், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர். ஆமென். அல்லேலூயா. அதனால நம்முடைய உடல் உருவத்தை பார்த்து, ஆனா கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, புத்தி, நம்முடைய குணம், குணத்தை நம்ம தான் என்ன செய்கிறது? கொள்ளாத குணமா மாத்துறது. நல்ல குணமா மாத்துறதும் கெட்ட குணமா மாத்துறதும் யாருதான்? நம்ம தான். அப்போ ஒருவேளை நம்மகிட்ட கெட்ட குணம் இருந்ததுன்னா, மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் எப்படி இருக்கிறது? பொல்லாதது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய நினைவுகளும் பொல்லாதது. நீங்க ஒரு மனுஷனுக்கு நன்மையை செய்யும்படியாக நல்ல காரியங்களை சொல்லி பாருங்க, அவனுக்கு பதில் பொல்லாத பதிலா இருக்கும். ஆமென். அவனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகள். அப்போ நாமும் பொல்லாதவர்கள், நாமும் பாவிகள். பாவி மனம் திரும்பும்படியாக, அவனுடைய குணத்தை மாற்றும்படியாக, ஜென்ம சுவாபத்தை மாற்றும்படியாக கொடுக்கப்பட்ட ஆமென் புஸ்தகம் தான் இந்த பைபிள். இதை வாசித்து, இதை விசுவாசித்து, இதை கீழ்ப்படிந்து வாழுகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என் மகன், நீ என் தாசன், நீ என் தாசன். அல்லேலூயா. உன்னுடைய பலவீனத்தினால நீ தவறுகள் செய்திருக்கலாம், பாவங்கள் செய்திருக்கலாம், நான் மன்னிக்கிறேன். நீ நேர்மையானவன், என்னுடைய கரத்தினாலே நீ உருவாக்கப்பட்டவன். 6வது வசனத்தை வாசிப்போம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ் காரியங்களையும் வரும் காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ?
இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கன்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். போதும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்கும் எதற்காக இந்த ஜனத்தை பார்த்து நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய தாசன் என்று சொல்லி இருக்கிறார். இவர்கள் விக்கிரகத்தை வழிபடவில்லை, அந்நிய தேவனை நாடவில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே. அப்படின்னா யாரு? முந்தினவரும் பிந்தினவரும் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பெரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு, ஆதாமை ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன் அறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? அப்படி என்றால் என்னை போல வல்லமை உள்ள ஒரு தேவனை இந்த உலகத்தில் வேற யாராவது காட்ட முடியுமா? அப்படி ஒருவன் இருக்கிறாரா? இல்லை, நான் அறியேன். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சொல்லுகிறார், நானே எங்க இருக்கிற பரமண்டலங்களிலே இருக்கிறேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் தாசனே, என் மகனே, நீ என்னை விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து விக்கிரகங்களை ஆராதிக்காமல், ஆமென், ஸ்தோத்திரம், நீ நெருக்கிறாயே, நீ கலங்காமலும் பயப்படாமலும் இரு. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், ஆமென், இந்த விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்களாம்? ஸ்தோத்திரம். வாசியுங்கள் 9வது வசனத்தை வாசியுங்கள். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். முதலாவது வார்த்தை, விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது. அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது. அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறதென்று தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கமடைவார்கள். தொழிலாளிகள் நரஜீவன்கள் தானே, அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும். அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்படுவார்கள். கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புயபலத்தினால் அதை பண்படுத்துகிறான். பட்டினியா இருந்து பலனற்று போகிறான். தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான். தச்சன் நூல் பிடித்து மட்ட பலகையால் மரத்துக்கு குறி போட்டு உளிகளினால் உருப்படுத்தி கவராசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவாக்குகிறான். அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான். அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான். ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான். அல்லது அசோக மரத்தை நடுகிறான். மழை அதை வளர செய்யும். மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்காகும் போது அவன் அவைகளில் எடுத்து குளிர் காய்கிறான். நெருப்பை மூட்டி அப்பவும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்ளுகிறான். ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். அதில் ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான். ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாகி குளிர் காய்ந்து அனலானேன், நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம், நீ என்னை இரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். காணாதபடி அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன். அதன் தழலின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொரித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. போதும்.
யாரை குறித்து சொல்லுகிறார்? யாரெல்லாம் தூங்குனீங்க? அப்படியே தூக்கம் வருது இல்லையா? ஆமாம். தேவன் அறிவிருக்கிறதான முதல் பாவம் எது தெரியுமா? சொல்லுங்க. அழகா ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவனுக்கு சொரணையே கிடையாது. என்ன கிடையாதான்? அவனுக்கு மனசு அவன்கிட்ட சொல்லி கொடுக்காதான். அப்படிதானே இருக்கு. அவனு இருதயம் நீ செய்கிறது தப்புன்னு அவன்கிட்ட சொல்லி கொடுக்காதான். அவன் சொரணை இல்லாதவன். ஆமென். என்ன செய்கிறானாம்? மரத்தினாலே ஒரு துண்ட மரத்தை எடுத்து என்ன செய்கிறான்? அடுப்பிலே அடுத்தது அதுல ஒரு துண்டை என்ன செய்கிறான்? சிலையாக்கி நீதான் என் தெய்வம் என்று சொல்லுகிறான். அவனுடைய இருதயம் அவனை வஞ்சிக்கிறது. நான் கொடுத்ததான அந்த அறிவு, அந்த புத்தியை அவன் விக்கிரகத்துக்கு சாய்த்தபடியினாலே என்னாலே அவனுக்குள்ளே போய் அவனுடைய கண்களை திறக்க முடியவில்லை. அதுதான் சொல்றேன், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன செய்யணும் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியை. பரிசுத்த ஆவினா என்ன தெரியுமா? எல்லாரும் நல்லா கவனிங்க. நீங்க மொபைல் வச்சிருக்கீங்க இல்லையா? யாரெல்லாம் மொபைல் வச்சிருக்கீங்க? இந்த மொபைல்ல ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. இதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அது ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரா அல்லது என்ன இருக்கு அபிஷேக் சொல்லுங்க? ஆப்பிள் சாஃப்ட்வேரா? வேற என்ன? நிறைய சாஃப்ட்வேர். இது என்ன சாஃப்ட்வேர் இதுல போட்டிருக்கோ அதன்படிதான் அது இயங்கும். இப்போ விக்கிரகத்தை வழிபடுகிறவனுக்கு சாஃப்ட்வேர் என்னது? சொரணை இல்லாத சாஃப்ட்வேர். கால் பண்ணோன்னு கால் பட்டன் அமுக்குனா ரேஞ்சே இருக்காது, கால் போகாது. போன் இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியாது? யார்கிட்டையும் பேச முடியாது. சொரணே கிடையாது, ஜீவன் இருக்காது. இல்லைனா என்ன செய்யும்? இங்க டச் பண்ணா ஒன்னு அமுக்குனா 2 விழும். அப்படிதானே? நிறைய பேருக்கு போன் அப்படிதான் இருக்கும். நம்ம சொல்றதை கேட்காது. விக்கிரகத்தை வழிபடுறோம், அப்படிதான் இருப்பான். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதுல முதல்ல இருக்கிறது ஞானத்தின் ஆவி, தெளிவின் ஆவி. அநேகருக்கு ஞானம் இல்லை, அநேக காரியங்கள்ல முடிவெடுக்கிறது இல்லை, தெளிவான முடிவெடுக்க தெரியவில்லை. இனி பயத்தின் ஆவியை மாற்றி என்ன ஆவியை தருகிறார்? தைரியத்தின் ஆவியை தருகிறார். ஆமென். அசுத்த ஆவிகளை கண்டு பயம், பிசாசுகளை கண்டு பயம், தேவனை கண்டு பயம் இல்லை. யாரை கண்டு பயம்? அசுத்த ஆவிகளை, விக்கிரகங்களை கண்டு பயம். அதுதான் பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன்னுடைய இருதயம் சொல்லித்தரும், இதைவிட வல்லவர் தான் உனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இதைவிட வல்லமை உள்ளவர் தான் உனக்குள்ளே இருக்கிறார். அப்போ மற்ற ஜனங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்கள், ஆனால் நீ யார்? நீ என் தாசன். ஆமென். நான் உன்னை மறப்பதில்லை. தொடர்ந்து வாசிப்போம். அவன் சாம்பலை மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. வஞ்சிக்கப்பட்ட ஏவாளுடைய இருதயம் அவன் என்ன பண்ணிட்டு? மோசப்படுத்திட்டு. அவன் தன் ஆத்துமாவை தப்புவிக்காமலும் என் வலது கையிலே அபத்தம் அல்லவோ இருக்கிறதென்று சொல்லாமலும் இருக்கிறான். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். இப்பதான் சொல்லு, நீ இவைகளை நினை. உன்னை நான் ஏன் தெரிந்து கொண்டேன் தெரியுமா? நீயும் இனி திரும்ப விக்கிரகத்திட்ட போயிடக்கூடாது. இவைகளை நினை. உன்னை ஏன் நான் தெரிந்து கொண்டேன்? ஏன் நான் உன்னை ஸ்பெஷலா வச்சிருக்கிறேன்? நீ ஏன் நான் உன்னை என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி மற்ற ஜனங்களுக்கு இல்லாத மகிமை உனக்கு நான் தருகிறேன்? எவ்வளவு பெரிய இராணுவத்தை உனக்கு தந்திருக்கிறேன், எவ்வளவு பெரிய ஆமேன் ஸ்தோத்திரம் என்ன சொல்லுகிறது, ஆமேன் பெரிய வல்லரசை உனக்கு நான் தந்திருக்கிறேன். எல்லாம் இப்போது கூட பாருங்களேன், இஸ்ரவேல் நாட்டில் ஆமேன், மற்ற நம்முடைய நாட்டில் என்ன சொல்லுகிறார்கள்? எல்லாரும் இங்கே கவனிங்க, அங்கே இங்கே பார்க்கக்கூடாது. நம்முடைய நாட்டில்
நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண சொன்னாங்க, அப்படி தானே? எதுக்கு? உங்களுடைய குடியுரிமையை நீங்கள் நிரூபிக்கணும். எல்லாரும் ஃபில் பண்ணி கொடுத்தீங்களா? ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா நீங்கள் குடிமகனே கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட என்ன கார்டு இருக்குது? ஆதார் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, அப்படி தானே? வேற என்ன கார்டெல்லாம் இருக்குது? எல்லா கார்டும், ஏடிஎம் கார்டு இருக்குது, எல்லா கார்டும். ஆனாலும் நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்மை ஒழுங்காக ஃபில் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் யார்? இந்திய நாட்டின் குடிமகன். இஸ்ரவேல் நாட்டில் இப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க? இஸ்ரவேலின் குடிகள் எந்த காலத்திலேயாவது நீங்க செதறி போயிருந்தா உடனடியாக இஸ்ரவேலுக்கு வாங்க, உங்களுக்கான சுதந்திரம் இங்கே இருக்கு, உங்க இடம் இங்கே இருக்கு. அல்லேலூயா. வேதத்தில் இருக்கு பார்த்தீங்களா? ஆமென். அந்தந்த கோத்திரத்திற்கான இடம் இப்போதும் அங்கே இருக்கிறது. இப்போ சொல்லி இருக்கிறாங்க. ஆமென். இந்த இஸ்ரவேலின் ஜனங்கள், யூதர்கள், நீங்க உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் நீங்க இங்க வாங்க, உங்களுக்கான இடம் எங்க இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் இஸ்ரவேலின் ராஜா யாரு? நம்முடைய தேவன். அவருடைய அன்பை பாருங்க. என்னுடைய பிள்ளைகள் அங்கங்கே சிதறி வேதனைப்படக்கூடாது, அந்நிய நாட்டில் அடிமைகளா இருக்கக்கூடாது, என்னுடைய நாட்டில் ராஜாக்களை போல இருக்கணும். நீ என் தாசன். அந்த தேவன் தான் நம்மிடத்துல என்று சொல்லுங்க, நீ என் தாசன். ஆமென். இந்த உலகத்தின் அரசாங்கங்கள் நீ குடிமகன் இல்லைன்னு சொல்லலாம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே உண்டு. அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை பலவிதமான பாவத்தை செய்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களில் நம்ம ஈடுபட்டு இருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன். ஒருவேளை அறியாமல் நீங்கள் விக்கிரக ஆராதனைக்கு சென்றிருக்கலாம். யாராயிருந்தாலும் சரி, அறியாமல் விக்கிரகங்களை, இயேசுநாதருக்கு படத்தை கும்பிட்டாலும் அது விக்கிரகம்தான். அப்படிதானே? அல்லேலூயா. நான் விக்கிரகம் வைக்கல, கேலண்டர்ல ஒரு இயேசுநாதருக்கு மாதிரி ஒரு சாயல்ல ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு முன்னால ஒரு குரிசை போடுறா, அதுவும் விக்கிரகம் தான். என்னை போல என்னையன்றி அவரை போலவும் என்ன செய்யக்கூடாதான்? செய்யக்கூடாதான். இந்த ஒரு பாவத்தையும் ஆண்டவர் அறிவிருக்கிறார். ஒருவேளை நீங்க அப்படி பண்ணியிருந்தாலும் ஆமென், அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்டதான ஒரு விடுதலை இருக்கிறது தெரியுமா? லூக்கா 15வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. நான் சீக்கிரமாய் முடித்து விடுகிறேன். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ வாசிங்க. ம் 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 சரி. இந்த இடத்துல ஒரு இளைய குமாரனுடைய கதையை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு சம்பவத்தை, ஒரு உவமையை சொல்லி இருக்கிறார். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆமென், காணாமல் போன மகன் அல்லது தகப்பனுடைய பேச்சை கேட்காமல் போன மகன் தன்னிடத்தில் இருந்ததான செல்வத்தை எல்லாம் இழந்து வேற வழி இல்லாம தகப்பனுடைய பாகம் எல்லாவற்றையும் நாசப்படுத்தி விட்டான். இப்போது என்ன ஒரு மகன் தான் இருக்கிறான், அவனுக்குரிய காரியங்கள் தான் அங்கே இருக்கிறது, தகப்பனுக்குரிய காரியங்களும் இருக்கிறது. அந்த தகப்பனை அவமானப்படுத்தினவன், அவரை எதிர்த்து பேசினவன் பல ஆண்டுகளுக்கு பின்பதாக வருகிறான். எப்படி வருகிறான்? ஒரு வேலைக்காரனை போல இருக்க வேண்டும் என்று முழுமையாய் தன்னை தாழ்த்தி தன்னுடைய தகப்பனிடத்திலே மன்னிப்பு கேட்க வருகிறான். அப்ப இந்த தகப்பன் என்ன செய்திருக்கலாம்? நீ என்னை அவமானப்படுத்தினவன், என்னுடைய பேச்சை கேட்காதவன், இந்த மகனை பார், என்னுடைய பேச்சை கேட்டு அவன் வயலிலே உஷ்ணத்திலே கோதுமையை அறுத்து அவன் கொண்டு களஞ்சியத்தில் வைக்கிறான், இனி இருக்கிறதான எல்லா ஆஸ்திகளும் அவனுக்கு தான் சொல்லியிருக்க முடியும். ஆனால்
நாம் ஆராதிக்கிற தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் பாருங்கள், அவன் என்ன சொல்லுகிறான்? தகப்பனை நோக்கி, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை என்ன செய்யுங்கள். நீங்க என்ன தப்பு வேணாலும் செய்திருக்கலாம், என்ன பாவம் வேணாலும் செய்திருக்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டு ஆண்டவர், இந்த ஆண்டவரே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி நீங்கள் தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால், உயர்ந்த வஸ்திரம் கொடுத்தல் என்று சொல்லும் பொழுது ஆமென், உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். ஆமென், உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். உங்களை மீண்டுமாய் இருந்த இடத்திற்கு சேர்த்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். என்னை அவமானப்படுத்தினவன், என்னுடைய பேச்சை கேட்காதவன் இப்போது வந்திருக்கிறான். அடுத்ததாக என்ன சொல்லி இருக்கிறார்? கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இவர் ஒருபோதும் உங்களை மறவாதவர். அல்லேலூயா. ஒருபோதும் இவர் உங்களை மறவாதவர். எப்போது இவரிடத்திலே வந்தாலும் ஆமென், மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. எப்போது வந்தாலும் மன்னிப்பு உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? சிறுவன் தொட்டன்னை ஒரு பிள்ளை போ காத்த உரிமை தந்தை என்றும் உயிரோடேருப்பாருன்னை ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? கப்பலினடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார், கதரும் முன் சத்தம் கேட்டால் கடல் புசல் அமர்த்துவார். எப்பெரிய போரிலோ ஏற்ற ஆயுதமீவார், இளை பிள்ளை உனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? கடல் தனக்கதிகாரி கர்த்தரன்றறிவாயே, கடவாதிருக்க எல்லை கற்பித்தாரா விடுவாளோ பிள்ளையை தாய் மேதினியில் தனியே மெய்ப்பரனை நிதினம் விசுவாசித்திருப்பாயே. ஒருபோதும் மறவாத உண்மை
பீதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? உன் ஆசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமா? உறக்கமில்லாதவர் கண் உனை விட்டொழியோமா? இந்நிலமிதிலோன கண்ண வந்தாலும் சும்மா இருக்குமா? அவர் மனம் உருக்கமில்லாதே போமா? ஒருபோதும் மறவாத உண்மை பீதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? ஒருபோதும் மறவாத உண்மை பீதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு? உலக பேயுடலாசை உன்னை மோசம் செய்யாது, ஊக்கம் விடாதே தீரு உளமுன்னை மறவாது. லகும் பரிசுத்தாவி எழில் வரம் ஒளியாது, என்றும் மாறாத இரட்சகருடன் நீ சேர்ந்து ஒருபோதும் மறவாத உனக்கென்ன குறை? ஒரு குறைவும் இல்லை மனமே. ஒருபோதும் மறவாத உண்மை பீதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே? உன் ஆசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமா? உறக்கமில்லாதவர் கண் உனை விட்டொழியோமா? இந்நிலமீது உனக்கு என்ன வந்தாலும் சும்மா இருக்குமா? அவர் மனம் இந்நிலமீதிலுன என்ன வந்தாலும் சும்மா இருக்குமா? அவர் மனம் உருக்கமில்லாமல் போமா? எல்லாரும் சேர்ந்து ஒருபோதும் மறவாத உண்மை பீதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகனே? ஒருபோதும் மறவாத உண்மை பீதாவிருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தகப்பன் அவர் இருக்கும்போது உங்களுக்கு என்ன குறை? ஆமென். அப்பா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவுமே இல்லை. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு பரம தகப்பன் உண்டு. ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அல்லேலூயா சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரிகிறது. அல்லேலூயா. நீ என் தாசன் எத்தனை தடவை சொல்லுகிறார்? 2 தடவை. நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன். அதனால நீ இப்படி இருக்கிறாய், நீ அழகா இல்லை, ஆமென், அப்படிலாம் நீ வருத்தப்படக்கூடாது. அழகா இருக்கிறவர்கள் பெருமையாகவும்
நினைக்க கூடாது. நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சற்று அமருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்போதும் கூட நம்முடைய மத்தியில் இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த ஆசீர்வாதமான புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன்.